வணக்கம் மக்களே. 30 நாள் தொடர்பயிற்சி சவாலோட 29வது நாள். இன்னைக்கு காலைல எழுந்து ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு நம்ம ரெகுலர் ஒர்க்ஸ் எல்லாத்தையும் முடிச்சாச்சு. அடுத்து எங்க நேரா ஜிம்முக்கு தான். நம்ம ரொட்டீன்ல எது மாறினாலும் சரி, ஒரு சில விஷயங்கள் மாறவே மாறாது. நம்ம பாய்ஸோட வாக்கிங் போறது, ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்றது, அந்த சாயந்தரம் ஆனா செடிகளுக்கு தண்ணி ஊத்துறது, இதெல்லாம் என்னோட லைஃப்ல ஒரு பார்ட்டாவே மாறிடுச்சு. இந்த கடைசி 4 நாள்ல நான் வளர்க்குற பெட்ஸை பத்திலாம் உங்ககிட்ட ஷேர் பண்றேன்னு சொல்லியிருந்தேன். அந்த வகையில நான் வளர்க்குற பிளான்ஸை பத்தி ஒரு சில விஷயங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். நான் வளர்க்குற பாதி செடிகள் நான் வாங்கினதா இருந்தா, மீதி செடிகள் ப்ரொபகேட் பண்ணது, அதாவது ஆட்டை போட்டு வந்ததுன்னு சொல்றேன். நீங்க பாக்குற வீடியோல பின்னால இருக்க டிராகன் டைல் பிளான்ட், அது பெசநகர் பீச்சுக்கு போற வழியில கிடைச்சது. தெரியும் சொல்லிட்டு அதை ப்ரொபகேட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்களும் ஒரு பிளான் பேரண்டா இருக்கீங்க அப்படின்னா, ஆட்டையை போட்டதுன்னு சொல்றதுக்கு பதில் ப்ரொபகேட் பண்ணுங்கன்னு சொல்லி சமாளிச்சுக்காங்க. ஆரம்பத்துல கிடைக்கிற பிளான்ஸ் எல்லாம் வளர்த்துக்கிட்டு இருந்தேன். பட் அதுக்கப்புறம் ஃபிளவரிங் பிளான்ஸ் மேல ஒரு அட்ராக்ஷன் வந்து இப்ப நிறைய ஃபிளவரிங் பிளான்ஸ் வாங்க ஆரம்பிச்சிருக்கேன். இன்னைக்கு ஈவினிங் ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு. சரி டப்புன்னு ஒரு நல்ல சக்காவா மாட்டிக்கினேன். நேரா ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிட்டேன். இந்த ஃபங்க்ஷன்ல நான் பார்த்த ஒரு சிறப்பான விஷயம் என்னன்னா, கல்யாணம் ஆரம்பிச்சதுல இருந்து முடிகிற வரைக்கும் நடக்கிற சின்ன சின்ன மூமெண்ட்ஸை ஒரு மினியேச்சர் மாதிரி கிரியேட் பண்ணி வச்சிருந்தாங்க. அது பார்க்கவே அற்புதமா இருந்துச்சு. நம்ம போன வேலை நைட்டு டின்னரே அங்கேயே முடிச்சாச்சு. நாளைக்கு பார்ப்போம். நன்றி.